நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். என் இனிய உறவுகளே, ஆம், இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10:1-7. நாம் 10:7-24 இருக்கிறோம். வழி தவறி போன ஆடுகளாக இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றதை பறைசாற்றுங்கள். வழி தவறி போன ஆடுகளாக இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொன்னார் இயேசு. ஏனென்றால் இஸ்ரேலர் பிரிந்து பலவிதமான கைதிகளாக நாடு கடத்தப்பட்டனர். சிலைகளால் இறைவனை ஏமாற்றி இறைவனுக்கு துரோகம் செய்தனர். கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற்று தெய்வங்களுக்கு வழிபட்டனர். வேற்று தெய்வங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிட்டனர். பாகால் என்று பெயர் சொல்லி அந்த அந்த தெய்வங்களுக்கு வழிபட்டனர். இதெல்லாம் அவர்கள் பிரிந்த காரணங்கள். அதனால் இயேசு சொல்கிறாரு, மீண்டும் அவரிடமே திரும்பி செல்லுங்கள். ஏன்னா நம்ம மனம் மாற ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். அதான் ஒரு பையன் வந்துட்டு என்றைக்குமே அவங்க அம்மா அப்பாவுக்கு அடங்கவே மாட்டானா. அடங்காத ஒரு நாள் இருக்கும்போது ஸ்கூலில் போயிட்டு வாத்தியார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, என் பையன் அடங்கிறதில்லன்னு. வாத்தியார் திருப்பி கேட்குறாரு, ஏம்மா உன்னுடைய பிள்ளை உனக்கு அடங்கலைன்னா நாங்கள் 8 ஹவர் பாடம் நடத்துகிற எங்களுக்கு எப்படிம்மா அடங்குவான்? அன்னைக்கு அந்த தாய் மாறினா, என்னால் என் பிள்ளையை மாற்ற முடியும், என் பிள்ளை என் கை கிடைப்பான் அப்படின்னு இறைவனிடம் வேண்டி அன்று முதல் அவருக்காக ஜெபிச்சு அவனை ஒரு பெரிய குருவாக்கி இன்றைக்கி ஒரு பெரிய பிஷப் ஆகி பெரிய செயின்ட் ஆகி இன்றைக்கி நம்ம மத்தியத்தில் இருக்கிறாரு. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நாம் வழி தவறி போகாதபடி இறைவனின் கரம் பிடிப்போம். ஆவியானவரின் துணையோடும் அன்னை மரியின் துணையோடும் அன்னை மரியா நமக்காக என்றுமே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து சங்கீத தொடர்ச்சி, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். பார்த்தீங்களா? ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுதும் என் எலும்புகள் கழன்று போயின. பாருங்க, சங்கீத ஆசிரியர் இதை சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தான் இது. நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறதுனா நம்மளுக்கு அது ஒரு பெரிய கசப்பான ஒன்று. நம்ம மனதில் வஞ்சம் இல்லைன்னா நம்ம பேர் பெற்றவங்க. ஆனால் நம்ம வஞ்சம் இல்லாத இருக்கிறோமா? அவங்க செஞ்சதை என்றைக்கோ செஞ்சதை நம்ம இன்னும் நினைத்து. அதான் ஒரு குரு வந்துட்டு அவருக்கு உடல்நல சுகம் ஆன பிறகு கூட சீடருங்க கேட்கும் போது சொல்கிறாரு, குருவே நீங்கள் அந்த அரசனுக்கு குணப்படுத்துனீங்க, ஆனால் ஏன் அரசே அதை மற்றவங்களால செய்ய முடியலன்னு. அந்த 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 குரு சொல்வார், குணப்படுத்துந்து அவருக்கு நோவை இல்லை, அவருடைய உள்ளத்தை, அவருடைய மனதை. ஏன்னா அவர் மனதில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவர் நல்லா வேண்டியது அவர் மனது தான் அப்படின்னு. அதனால் நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம். நம்மளுடைய எல்லா தீய செயல்களை விட்டு ஒதுங்குவோம். ஆண்டவரின் பின் செல்வோம். நீதிமொழிகள் 15, 22, 23, 24 சொல்வது போல், எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வி அடையும், பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றி அடையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி எல்லாத்துக்குமே உட்காந்து திட்டம் போடுவாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட உட்காந்து எழுதுவாங்க. உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசி நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. ஆனால் அந்த குடும்பம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எதுவுமே திட்டமில்லாத, கடவுளையும் முன்ன வைக்காத செய்கிற செயல் தோல்வியில் தான் முடியும். தக்க மறுமொழியை அளிப்பவன் மகிழ்ச்சி அடைவான். காலமும் நேரமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லும் போது அந்த தக்க நேரத்தில் மறுமொழி, அதுதான் அவங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த ஆறுதலாக இருக்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. விவேகம் உள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும்.
இன்றைய வாசகம் ஓசேயா 10:1, 7, 8, 12. ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. எவ்வளவு மிகுதியான கனிகளை இஸ்ரேல் தந்ததோ அவ்வளவு பலிப்பீடங்களை அமைத்தது. நான் அதான் பாருங்கள், முன்கூட்டியே சொன்னேன், நேற்றும் சொன்னேன் இதை பற்றி. நிறைய இஸ்ரேல் மக்கள் செய்த பாவங்கள் கொஞ்ச நஞ்சையில். நம்ம இன்றைக்கி அவங்க துடிக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்களுக்கு இது ஆபத்துன்னு நம்ம பதறோம். ஆனால் அந்த பதற்றம் உண்மையானது தான், அந்த பதற்றம் தேவையானது தான், அந்த துடிப்பு நம்மளுக்கு தேவையாத்தான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் மனமாற ஜெபிப்போம். இயேசுவின் பின் செல்ல நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் இயேசுவின் பின் நாமும் செல்வோம், மனமாறுவோம். வழி தவறி செல்லாமல் வழி தவறி போன ஆடுகளிடம் நாம் போய் நம் நற்செய்தியை போதிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.